restored Victoria Public Hall, where Sangam-age musical instruments are on display. There are about 150 instruments here. All of them are recreated by artist Manikandan. He also performs these instruments for the visitors here. Let's take a look at these instruments and hear about the research that went into recreating them. அனைவருக்கும் இசை வணக்கம். என்னோட பேர் வந்து மணிகண்டன். சவுண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சமூக வலைத்தளங்கள்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். நான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணுறது, நம்ம நாட்டுப்புற இசைக்கருவிகள், பாரம்பரிய இசைக்கருவிகள்லாம் போய் அந்த கலைஞர்களை மீட் பண்ணி அவங்கள ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 250+ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். லைக் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிறையா இசை, லைக் நம்மளோட தமிழ் இசை, நம்மளோட இசை தமிழ் எப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மையமாக வச்சு நாங்கள் ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கோம். விக்டோரியா பப்ளிக் ஹாலில் நாங்கள் வந்து 4 டைப்ஸாக ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ எப்படின்னா, தோல் கருவிகள், மெம்பரோஃபோன், நெக்ஸ்ட் காற்று கருவிகள், ஏரோஃபோன்ஸ், ஸ்ட்ரிங், கார்டோஃபோன்ஸ், அப்புறம் கஞ்ச கருவிகள்னு சொல்லுவோம், ஐடோஃபோன்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 4 டேபிள் தனியாக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். எதுக்காகனா, ஹிந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட், கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம சவுத் தமிழோட ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட், இது எல்லாமே பெக்குலரான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கல்நாதஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் நாதஸ்வரம் பார்த்துருப்பாங்க, ஆனால் கல்லில் நாதஸ்வரம் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சில இடங்களில் பாரம்பரியமாக வாச்சிட்டு இருக்காங்க, பட் நாம் அதை பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இசைக்கருவிகள், கிட்டத்தட்ட விக்டோரியா பப்ளிக் ஹாலில் ஒரு 120+ இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கீபோர்ட், கிட்டார், வயலினா நார்மலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் போனால் நீங்கள் வாங்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய இசைக்கருவிகள், உதாரணத்துக்கு பறை, உடுக்கை, உருமி, பம்பை, ஐமுகம் உழவு, யாழ், இந்த மாதிரி பல இசைக்கருவிகளை அதே கலைஞர்களை வச்சு செஞ்சு அதை ப்ராப்பராக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கான கிளாஸஸ் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கோவிட் டைமில் நிறையா ட்ராவல் பண்ணேன். நிறையா அந்த ஆர்டிஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணும்போது தான் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது தான், இலக்கியங்கள்லேருந்து, அதாவது சங்கம் லிட்ரேச்சர்ஸ்லேருந்து நம்ம ஆய்வுகள் பண்ணி ஒவ்வொரு பேரை வச்சு அதில் சில அளவுகள்லாம் கொடுத்துருப்பாங்க, நாமளே ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லி நான் செய்ய ஆரம்பிச்சது தான் சூரியப்பிறை, சந்திரப்பிறை, அப்புறம் முழவு, இதெல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணோம். இந்த மாதிரி இசைக்கருவிலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் எல்லாமே பிளாஸ்டிக்கு, ஃபைபர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்துச்சு, நம்ம பாரம்பரிய முறைப்படி தோலாகட்டும், மரமாகட்டும், உலோகங்கள், மெட்டல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். லைக் மெட்டல்ஸ்லேயே எல்லாரும் நினைப்போம் சில்வர், கோல்டு இந்த மாதிரி தானே. ஆனால் வந்து வெங்கலம், பித்தளை, தெரா, இது மாதிரி நிறையா இது இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம சத்தியமங்கலம் எடுத்துக்கிட்டால் சோழகர், இருளர், ஊராளி, அப்புறம் எக்கர்னு ஒரு சமூகம், மலைசர்னு ஒரு இவங்க, அதுக்கப்புறம் கேரளாவில் வயநாடு. அவங்க காடுகளுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சீட், அந்த வெஜிடபிளை வந்து ட்ரை பண்ணி அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறது, மூங்கில்களில் பண்ணுறது, பேம்பூஸில், இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. என்னால் ஏன் 100% வந்து இது எல்லாமே நம்மளோட இசைக்கருவி, நம்ம தமிழர்களோட இசைக்கருவி, நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அதுக்கான ஆவணங்கள், ரெஃபரன்ஸ் நிறைய கிடைக்குது. நீங்கள் வந்து திருக்குறள் எடுத்துட்டாலே பறையை பற்றி வந்து திருவள்ளுவர் பயங்கரமாக சொல்லியிருப்பார். அதே போல் தொல்காப்பியமும் சரி, மற்ற எந்த இது 8 தொகையில் இருக்கக்கூடிய எந்த நூல், அப்புறம் புறநாராற்றுப்படை, சிறுநாராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ எடுக்கும் போதெல்லாம் அதில் வந்து ஆட்டம், அதாவது நடனம், இசை கருவிகள், இதை பற்றிலாம் வந்து நிறைய அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இதெல்லாம் நம்மளோட இசைக்கருவிகள். ஒரு மியூசியம்லுக்கு போனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கும், அதை வந்து தொட்டு பார்க்க முடியாது, சவுண்ட் கேட்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்க்குற எல்லா மக்களுக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அதை வாட்சி காட்டுறோம், அதை பற்றி சொல்கிறோம், அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் கிடைக்குது. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க கிளாஸ் எடுப்பீங்களான்னு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன், இந்த இளைய தலைமுறைகளுக்கு இந்த இசை கொண்டு போகணும். அது இசையாக மட்டும் இல்லை, அது ஒரு மியூசிக்காக மட்டும் கொண்டு போகக்கூடாது, அது ஒரு அறிவு, லைக் ஸ்கில் பேஸ்டாகவும் ஒரு மெடிசனாகவும் கொண்டு போகணுங்கிறத என்னோட ஆசையாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ நானுமே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கோவிட் டைமில் நிறையா நான் மேக்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து காய வச்சு சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஒன்றும் இல்லை, அந்த கல்நாதஸ்வரம் செய்யும் போது எங்களுக்கு 3 கல் வேஸ்ட்டு, அதை கரெக்டாக ட்ரில் போட முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவுட் அந்த பிறகு அதில் வந்து ஒரு சவுண்டை கேட்டு எங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அதுதான் வந்து எங்களுக்கான ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். As you'd have heard from Mr. Manikandan, these instruments on display, the kinnaram that he played or the Nedundurai, they are no longer in common practice. But we hope exhibits like these fascinate a lot more younger generation to pick it up.